இருக்கிற இடத்துல இருந்து வரும் செல்ல நினைப்போம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக தேவாதி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம்ம இருக்கிற சின்ன கூட்டமாக இருந்தாலும் இந்த சின்ன கூட்டம் ஆண்டவரை உண்மையோடு நோக்கி பார்க்கும் பொழுது நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் உண்மையாக அவரை ஆராதிக்கும் பொழுது, உண்மையாக நீங்கள் அவரை உயர்த்தும் பொழுது ஆண்டவர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி, ஆண்டவரே நீங்க என்னோடு கூட பேசுங்க, ஆண்டவரே என்னோடு கூட இடைபடுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் நீர் எடுத்து உங்களுடைய பாதத்தில் வைக்கிறேன் அப்பா, உங்களுடைய கரத்தினாலே நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களா என்னுடைய மத்தியில் நீங்க உலாவி வாங்க, இந்த அறைக்குள்ள நீங்க உலாவி வாங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒரு விஷயம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய கஷ்டங்களை அறிந்தவர், நம்முடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு கொடுத்து, என்னுடைய மாம்ச சிந்தை இந்த இடத்துல செயல்படக்கூடாது ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுடைய மத்தியில ஆண்டவரே நீங்க இறங்கி வந்து நீங்க எங்களை மேற்கொள்ளுங்க, எங்களை ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும், பரிசுத்த ஆவியானவரே நீர் ஆளுகை செய்யும் என்று சொல்லி வாய்களை திறந்து ஆண்டவரே நீர் இந்த அறைக்குள்ள கடந்து வாரும் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வரவேற்போம், ஆவியானவரை வரவேற்போம். ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை நீர் ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை காப்பரே, நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஆமாண்டவரே நீர் ஆளுகை செய்கிறார்கள். இங்க இருக்கிறார்கள், இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்யும்படியாய் ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு பலவீனத்தோடு வந்திருக்கிறவர்கள் ஆண்டவரே, உம்முடைய பலத்தினால் இடைகட்டப்பட்டவர்களாய் ஆண்டவரே, சத்துவம் இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய சத்துவத்தை நீர் பெருக பண்ணும்படியாய் ஆண்டவரே நீங்க உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் நீர் இந்த இடத்துல இருந்து போகும் பொழுது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவரை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாகவும் ஆண்டவரே இங்கிருந்து கடந்து செல்ல கிருபை கொடுங்க. நீர் அவர்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்த ஆண்டவரே அவர்களை மேன்மையான ஸ்தானங்களிலே ஏறி வர பண்ணும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் உடைய பலத்தினால இடை கட்டுங்க, ஒவ்வொருவரையும் உடைய ஆசீர்வாதத்தினால இடை கட்டுங்க, ஒவ்வொருவரையும் உடைய ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த ஆராதனை மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே நீர் கரம் பிடித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய கிருபையினால நன்மையினால முடிசூட்டி ஆண்டவரே நீர் நடத்தும்படியா என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடம் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை உண்மையோடும் தொழுது கொள்வாயாக என்ற வார்த்தையின்படியே அப்பா உடைய பிள்ளைகளுமை தொழுது கொள்ள கிருபை கொடுங்க ஆண்டவரே. உள்ளங்கள் எல்லாம் உணர்வுள்ள இருதயமாய் மாற்றும்படியாய் நாங்கள் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.
மன்றாடி ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை நன்றி உள்ளத்தோடு அவரை உயர்த்தி நம்ம பாட வந்திருக்கிறோம். அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் செய்த நன்மைகளை நினைத்து அவரை உயர்த்தி பாடுவோமா? அல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை துதிப்பேன். எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் நமக்காக அவர் செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை நினைத்து உண்மையுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை உயர்த்தி பாடுவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறிடா நேசர். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். கரங்களை தட்டி உங்களுக்கு நன்மை செய்த தேவனுக்கு நன்றியோடு, ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, பிதாவே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி என்று சொல்லி கரங்களை தட்டி அப்பா உம்மை துதிக்கிறோம். நன்றியுள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்த கிருபைக்காக, நீ பாராட்டின நன்மைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஓ தக்கல வாஷ பலதரந்தனி கடபலது ஓ உம்மை துதிக்கிறோம். நன்றியுள்ளத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஷபலத
துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எத்தனை நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறேன். பிசாசு ஒவ்வொரு நாளும் எங்களை மேற்கொள்ள முன் வந்த பொழுதும் ஆண்டவரே, எங்களை விட்டுக் கொடுக்காம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கரம் பிடித்து நடத்தின தயவிற்காக, பாதுகாத்ததற்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. Thank you Lord. Hallelujah. Oh glory, glory. Hallelujah. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? ஊற்று தண்ணீரே என் தேவாவே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னே சகத்தரே, ஆசீர்வாதியும் என்னே சகத்தரே. ஆவியின் கரங்களினால் என்னை நிரப்பு, ஆவியின் கரங்களினால் என்னை நிரப்பு. ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைந்திடுமே. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைந்திடுமே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்காரைகள் குற்றம் நீங்கிட, பாவக்காரைகள் குற்றம் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே
கட்டுகள் உடைந்து வரட்டும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால. பாவ கட்டுகள் உடைந்து வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஓ பரிசுத்தருடைய சமூகத்தில் இருக்கிறவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இன்னுமாய் பரிசுத்தப்படத்தக்கதாக என் தேவனுடைய வல்லமை இறங்கும்படியாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஓ ராமா பா 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 கபலத நந்தனி கடபலத. ஓ ரிமா பா 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 கபலத நந்தனி கடபலத. ஓ ரிலா ரக்கல மந்தர கடபா லிபக்கல வரத கபலத. ஓ ரிலா ரகட மந்தரி ஓ கலவா ஷபலத கபலத. ஓ ரிலா துனி கடமந்தல கடவா ஷபலத கபலத. ஓமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஷலதரந்தனி கடபலத கபலத. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, என் துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த தளரின நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த தளரின நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பிதாவே, ஆராதனை உமக்கே. இயேசுவே, ஆராதனை உமக்கே. ஆவியானவரே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாவே செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜாவே செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன்.
உமக்கே ஆராதனை உமக்கே மட்டும் ஆண்டவரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஒரு ரபா கவலது ஒரு பலத கவலத ரத்தரி கடவலது ஒரு பாபா பாபா தேவர்களுக்கு இல்ல ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் உடைய ராஜாவி ராஜாவே உடைய கர்த்தாவி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே ஓ ரக்கல வாஷபலத ரக்கபலது ஓ ரிமபபபபபபப கபலதரங்கடி கபலது ஓ கடைகளை உடைக்கிறவரே உயர்த்துகிறோம் ஆண்டவரே ஓ இவருடைய சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் வான தூத சேனைகள் இன்றைக்கு பாடுகிற இந்த வேளையிலும் நாங்கள் உம்மை பாடி உயர்த்துகிறோம் ஆண்டவரே ஓ ரிக்கல வாஷபலத ரக்கபலது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் ரீமாந்தல கடவா ஷபலத ரக்கபலத ரக்கடி கடவலது ஓ ரீமா ரக்கலத உன் கட்டுகளை நான் உடைப்பேன் சொல்லி கர்த்தர் சொல்றார் ஓ தடைகளை நான் உடைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் ரீமா ரக்கபலத ரக்கடி கடவலத ரக்கபலது ஓ நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் ரீமா ரதர கடவா லக்கரவந்தனி கோடவலது ஓ ரீமா பாபா பக்ஷவ நதர கவலத ரக்கடி கடவலது ஓ ரீமா ரக்கவந்தனியோ கலவாஷபலது ஓ மே உயர்த்துகிறோம் ஆண்டவரே ஓ ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் சர்வ வல்லமையுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உம்மால எல்லாம் ஆகும் என்று சொல்லி உம்மை நம்பி ஆராதிக்கிறோம் ஓ ரா ரிமக்கனு ஷபலத ரந்தனி கடவலது ஓ ரா பா 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 கபலத ரந்தனி கடவலது ஓ ரிமா ஷபலத ரந்தனி கடவலது உன் ஸ்தானத்தை நான் உனக்கு திரும்பி தருவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் ரீமாந்தல கடவலத நீ இழந்துட்டோமோ நீ கலங்காது ரீமாந்தல யோ கல வாஷபலத ரக்கபலத ரந்தனி கடவலது உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் ரீமாந்தல கடவா ஷபலத ரக்கபலத ரந்தனி கடவலது ஓ ரிமல ரக்கபலது உடைய மகிமை இந்த இடத்துல நிறைந்திருக்கிறதற்காக நமக்கு சொல்லு ஓ ரிமல ரந்தனி ஓ கல வாஷபலத ரக்கபலது ஓ ரந்த நகடபு கட்டுகளை நான் உடைப்பேன்னு சொல்லி கர்த்தர் மீண்டுமாய் சொல்லுங்க பயப்படாதே கலங்காதே நான் உன் தேவன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் ஓ காயம் கண்டு நல்ல ஒரு ஆசாரியனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஒரு நல்ல சமாரியனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நீலா ரக்கலத ரந்தனை கடவ ஓரி வந்தன கடந்தனியோ கலவஷவலத ரக்கலத ரந்தனை கடவல ஓமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே எங்களுக்கு வேற யார் இருக்கா ஆண்டவரே உம்மை அல்லாமல் வேற யாருமே இல்லை ஆண்டவரே சில ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து ஆண்டவரை மேன்மை பாராட்டலாம் ஆனா நாங்களும் ஜீவனுள்ள தேவனாகிய உண்மையே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் ஆண்டவரே என்னுடைய கர்த்தரை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் என்னுடைய ஜீவனுள்ள தேவனை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் ஆண்டவரே எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் எங்களுக்கு ஒருவர் உண்டு என்று சொல்லி எங்களுக்காக வழக்காடுகிற தேவன் எங்களோடு கூட உண்டு என்று சொல்லி உண்மை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே நீரே சிறந்தவர் என்று சொல்லி நீரே மேன்மைப்படுத்தவர் நீரே கடத்திற்குரியவர் என்று சொல்லி உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே ஓ லரக வலத ஷகந்தன யோ கலவல ஓ ரபந்தன கடவ ஷபலத ரந்தனி கடவலத ஓ ரி லரகந்தன வலத ரக்கவலத எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களா ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஹalleluya நீங்க ஒருவேளை விழுந்து போயிருந்தாலும் ஆண்டவரால உங்களை கட்டி எழுப்ப முடியும் நான் என்ன சந்தோஷத்தை இழந்துட்டேனே நான் இவ்வளவு கஷ்டத்துக்குள்ள போராடின ஒருவேளை துக்கத்தோடு வந்திருக்கலாம் ஆனா உங்களை உயர்த்துவதற்கு கர்த்தருக்கு எளிதான காரியம் ஆண்டவரை உயர்த்தி ஹalleluya பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே
வைத்தீர். என்னை மகளாக தெரிந்து கொண்டீர். மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு
ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை நிறைந்து வைத்திருக்கிற தயவிற்காக உமக்கு நன்றி. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா வரப்போகிற ஒவ்வொரு பகுதியும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவரீர் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்க. எந்த இடத்தையும் எங்களை மகிமைப்படுத்தாதபடிக்கு என் தேவனை மட்டும் மகிமைப்படுத்துகிற ஸ்வாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். எந்த இடத்துல எங்களுடைய பலனை நாங்கள் நோக்கி பார்க்காதபடிக்கு எங்களுடைய தேவனுடைய பலத்தை பார்க்கும்படியாய் ஆண்டவரே எங்களுடைய புயங்களை தாழ்த்தி உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்த கிருபை கொடுங்க ஆண்டவரே. நீரே பெரியவர், நீரே சிறந்தவர் ஆண்டவரே. உம்முடைய கரமைகள் மீது ஈட்டப்பட்டிருக்கிற தயவிற்காக உமக்கு நன்றி என்று ஒரு விஷயம் சொல்லுகிறோம். எங்களை தாழ்ந்து உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எல்லா துதிகன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். ஆமென். நின்ற வண்ணமாகவே சங்கீதத்தின் பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 119வது அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள் முடிய. சங்கீதம் 119 1 முதல் 16 வசனம் முடிய சிஸ்டர் ஜாக்லின் ஜெனிஷா அதை நடத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 119 1 முதல் 16 முடிய. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழியில் நடக்கிறார்கள். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். வசனத்தை அமர்ந்திருப்போம். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறவர்கள் அந்த சாட்சி சொல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் அடியாளையும் ஒரு சாட்சியாய் நிறுத்தினால் கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 2ஆம் தேதி பிள்ளைக்கு ஒரு சின்ன ஒரு தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து நீங்கள் எல்லாரும் வந்து பிள்ளையை நீங்கள் ஆசீர்வதித்தீங்க. அதுக்காக நான் கர்த்தருடைய சமூகத்திலே உங்கள் அனைவருக்கும் நான் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்லை, நல்ல எல்லாருமே ஒரு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்ஸை வேற நீங்கள் எல்லாரும் கொடுத்தீங்க. கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராங்க. இதனால என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் கிருபையை பாராட்டினார். கடந்த 3 வருடமாய் மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி படித்து முடிக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். தொடங்கின நாள்ல இருந்து பயங்கரமான ஒரு போராட்டம் தான். உபத்திரவான அப்படி ஒரு உபத்திரவம், வேலையில உபத்திரவம், ஊழியத்துல உபத்திரவம், சரீரத்துல பெரிய ஒரு உபத்திரவம். உங்க எல்லாருக்கும் தெரியும். 2024 சர்ஜரி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளாய் நான் ஆக்கப்பட்டேன் என்பது உங்களுக்கு தெரியும். கடைசியில போய் சர்டிஃபிகேட்டை, அந்த கிராஜுவேஷனுக்கு போய் சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட். அப்படியாக சத்ரு போராடினாலும் அந்த இடத்துல என்ன ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. எப்படி பேசுவேன், அம்மாவும் ரொம்ப ஒரு கலக்கத்தோடு தான் என்னோட வந்தாங்க. ஏன்னா 6:30 உள்ளே இருக்கணும், 6:20 நாங்கள் போய் பார்க்கிங் தேடும்போது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகாக வந்தோம், சர்டிஃபிகேட் பேசியாச்சு, சர்டிஃபிகேட்டை வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா அகடமிக் எக்ஸலன்ஸ் அவார்டு என்று சொல்லி டாக்டர் மேக்கல் வர்ஜில் கூப்பிடும் போது நான் சொன்னேன், ஆண்டவரே எதுலையுமே நான் தகுதி கிடையாது. ஏன்னா அந்த 3 வருஷங்கள் எப்படி, ஏன்னா அசைன்மெண்ட்ஸ் பண்ணணும், எக்ஸாமுக்கு படிக்கணும், சனிக்கிழமை நமக்கு சர்ச் உண்டு, சில நேரங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும், அடுத்த நாள் எனக்கு எக்ஸாம் இருக்கும்.
அப்போ மெசேஜ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், படிக்கவும் செய்யணும். சில நேரத்தில் சண்டே கிளாஸ் இருக்கும், காலேஜ் மீட்டிங் இருக்கும், அடுத்த நாள் அசைன்மெண்ட், பெரிய பெரிய அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அது எல்லா சூழ்நிலைகளிலையும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து அதை முடிக்கும்படியான கிருபைகளை எனக்கு வந்து தந்தார். இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா, அண்ணனுக்கும் பிள்ளைங்களுக்கும் வந்து நான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அப்படியே இருக்கும் எல்லாம். சில நேரங்களில் படிக்கிறதுக்கு உட்காரும் போது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அது எல்லாவற்றிலும் என்னோடு கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இன்றைக்கு இந்த கோர்ஸை முடிக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். தொடங்கின 2 மாதத்துல நான் ஆண்டுடைய சமூகத்தில் போய் நான் அழுதேன், ஆண்டவரே என்னால் முடியாது, இதை கண்டிப்பாக என்னால் வந்து செய்யவே முடியாது என்று சொல்லி நான் அழுதேன். அநேக உபத்திரவங்கள் மத்தியில் நான் போகும்போதும் ஒரு நாள் அண்ணன் அவங்க பாட்டுக்கு பாடி ஆராதனை பண்ணிகிட்டே இருப்பாங்க வீட்டுக்குள்ள. நானும் பெட்ல இருந்து பாட்டு பாடி ஆராதனை பண்ணுறேன். ரொம்ப ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கில், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நாங்கள் இருந்த நாட்கள்லையும் ஆண்டவர் என்னோடு கூட ஆவியானவர் அந்த நேரத்தில் நாங்கள் ஆராதனை பண்ணிகிட்டே இருக்கோம். ஆவியானவர் சொன்னார், உன் அழுகையை விட்டு நீ எழும்பு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதுக்கு பிறகாக தான் நான் அதை முழுமையாக அதை படிக்க நான் வந்து தொடங்கினேன். அதுக்கப்புறம் கர்த்தர் கிருபையாய் அதை இந்த நாளில் முடிக்கும்படியாய், இன்னும் மேலே படிக்கும்படியாய் கர்த்தர் வாசல்களை திறந்தார். அது இன்னும் ஒரு 2 வருஷம் ஓடும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எனக்காக ஜெபித்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, நேற்றைய தினத்திலே மகனுக்கு 18வது பிறந்த நாளை காணும்படியாய் கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார், பிள்ளைக்கு கிருபை செய்தார். அதனால் எங்களுக்காகவும் குடும்பங்களுக்காக, எங்கள் குடும்பத்துக்காகவும் ஊழியங்களுக்காகவும் கர்த்தருக்கு என்று உண்மை உத்தமாய் இந்த ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்ற நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்காக ஜெபிக்கும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு காரியம், இந்த இடத்துல அம்மாவும் எங்கள் கூட வந்து என்னோட கிராஜுவேஷனையும் பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். அது மட்டும் இல்லை, பிள்ளையுடைய காரியத்தையும் அவங்க பார்க்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டினார். இந்த 9ஆம் தேதி டியூஸ்டே வந்து அம்மா மறுபடியும் இந்தியாவுக்கு கடந்து போகிறாங்க. தம்பியுடைய பிள்ளைகள் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணி பிள்ளைகள் அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. டெய்லி ஃபோன் பண்ணி அம்மா எப்போ வருவீங்க, ஏதோ பிள்ளைகளை ஏமாத்துவது போல இருக்குது. பிள்ளைங்க ரொம்ப அழுதனால நாங்கள் சரி நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி நாங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். அப்படியா கர்த்தர் அவங்களையும் எங்கள் மத்தியில் கொண்டு வந்து இந்த நாட்களை கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்கள் எங்களோடு கூட இருக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டி நான் கர்த்தரை நான் அஞ்சோடு ஸ்தோத்திரிக்கிறேன். சாட்சிகள் இப்பொழுது சிறு பிள்ளைகள் வந்து மெமரி வாச சொல்லுவோம். The Lord shall make you the head and not the tail. And though I speak with tongues of men and angels, but are not love, I have become a shouting brass or chiming cymbal. You shall not be afraid after terror by night, nor after arrow of the flies. Luke 19 verse 38. Blessed is the King who comes in the name of the Lord. Peace in heaven and glory is the highest. இப்பொழுது காணிக்கை நேரம். உங்களுடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காணிக்கைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அருமையான வேலையிலும் ஆண்டவரே, அப்பா நீர் கொடுத்து ஆசீர்வதித்ததிலிருந்து ஒரு சிறிய பகுதி ஆண்டவரே உமக்காக மனமு வந்து கொண்டு வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, படைக்கிற ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் பெருக பண்ணுங்க. இதே தேசத்தில் ஆண்டவரே இவர்கள் நன்மையையும் புசிக்கத்தக்கதான கிருபைகளை நீங்கள் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒருவராகிலும் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரை இன்னுமா குறிப்பாக கடனில் இருக்க பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை கடன்களை ஆண்டவரை ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக்கி அவர்களுக்கு அதிகமான காசுகளை மிச்சப்படுத்தத்தக்கதான கிருபைகளை நீங்கள் கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை உங்களுக்கு செலுத்துகிறோம். நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். இப்பொழுது சிஸ்டர் செல்வி அவர்கள் ஒரு பாடல் பாடப்படுகிற வேளையிலே கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை செலுத்துவோம்.
பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. மென்மையானவரே, மேக ஸ்தம்பமே, மென்மையானவரே, மேக ஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. சபையினுடைய அறிவிப்புகள். 4ஆம் தேதி, கடந்த 4ஆம் தேதி டிசம்பர் மாதத்திலே சிஸ்டர் தீபிகா பிரதாப் அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடினார். அவங்களுடைய கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது 1 28:20 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 5ஆம் தேதி டிசம்பர் மாதத்திலே கெவின் ஐசாயா தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். அவருடைய பிறந்தநாள் வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் கொடுத்தது சங்கீதம் 122:7 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். 12ஆம் தேதி டிசம்பர் மாதத்திலே சிஸ்டர் ஜீனா அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது ஏசாயா 58:11 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும்
நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. கல்யாணம் வந்து ஜான்வரி 26 ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அவருக்காக தொடர்ந்து நம்ம ஜெபிச்சுக்கணும். வேலைக்கு தேடுற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிச்சுக்கணும். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி படைக்கப்பட்ட காணிக்கைக்காக, வரப்போகிற தேவனுடைய செய்திக்காக, பிறந்தநாள் கொண்டாட போகிற பிள்ளைகளுக்காக ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் அவர்களை இன்னுமாய் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க முடியாது, ஸ்டாலின் பதிலுக்காக ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். தகப்பனே, அப்பா இந்த நல்ல வேலையிலும் அப்பா உண்மை ஆராதிக்க, அப்பா இந்த இடத்துல கூடி வந்து முழு மனதோடு ஆராதிக்க என் தேவன் பாராட்டின எல்லா இறக்கங்களுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா இந்த நேரத்தில் சாட்சி சொன்ன அக்காவை உடைய கருத்தில் கொடுக்கிறோம். அப்பா எல்லா உபத்திரவங்களின் மத்தியிலும் கண்ணீரின் பாதையிலும் அப்பா நீர் அவங்களோடு இருந்ததை நாங்கள் அறிஞ்சோம். அப்பா ஆண்டவரே நீங்கள் அவங்களை இன்னும் உருவாக்கின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா இன்னும் அப்பா ஆண்டவரே அப்பா உமக்காக காத்திருந்து அப்பா கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து ஒரு எழும்பத்தக்க என் தேவன் அவங்களுக்கு பலனை கொடுங்க. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு நேரம் கூட சோர்ந்து போகாதபடி அப்பா இன்னும் அப்பா உமக்காக வைராக்கியம் கொண்டு எழும்ப என் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே இன்னும் அக்காவோட அம்மாவை இந்த இடத்துல எங்கள் மத்தியில் கூட்டிக் கொண்டு வந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா அவங்க ஆண்டவரே இந்த இருக்கிற இடங்களில் இருந்த நாட்களிலே நீர் அவங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்து கொண்ட கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா 9ஆம் தேதி அப்பா அவங்க திரும்பி இந்தியா தேசத்திற்கு செல்றாங்கப்பா. அவங்களோடு கூட அவங்க பிரயாணத்தில் அவங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா எந்த கலக்கங்களும் குழப்பங்களும் இல்லாதபடி அப்பா இந்த வயதிலும் அப்பா அவர்களுக்கு அணி தந்து புஷ்டியா இருக்க என் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே இன்னும் அவங்களுக்கு அப்பா ஆண்டவரே சுகத்தையும் பலத்தையும் ஆயுசு நாளையும் நீங்க நீட்டி கொடுக்கிற கிருபைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். அப்பா இன்னும் பிறந்த நாளை கொண்டாடின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வருகிற நாட்களில் கொண்டாட போகிற பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். அப்பா இந்த வருடம் எல்லா விதத்திலும் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே பழைய ஆண்டிலே எந்தெந்த நன்மைகளை இழந்தாங்களோ அந்த எல்லா நன்மைகளையும் அவங்க பெற்றுக்கொள்ள தக்க ஆண்டவரே நீங்க அவங்களை புதிதாக்குகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நன்றி செலுத்துகிறோம். அப்பா உங்களுடைய வசனத்தின் பகுதிக்காய் நாங்கள் உங்களுடைய பாதத்தில் வருகிறோம். அப்பா உங்களுடைய வார்த்தையை கேட்கிற ஆண்டவரே நாங்கள் ஆவலோடு இந்த இடத்துல வந்திருக்கிறோம். கேட்கிறவங்க ஒவ்வொருனையும் அப்பா உங்களுடைய சட்டைகளிலே மறைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கேட்கிறவர்களாய் மாத்திரமே நாங்கள் இருக்காதபடி அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே நாங்கள் கனிதர அப்பா எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே இன்னுமா ஆண்டவரே செய்தி கொடுக்கிற அப்பா உங்களுடைய பிள்ளையை நீங்க மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே அவங்கள மறைத்து நீங்க பேசுகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கிறிஸ்மஸ் ஆராதனை இதே இடத்தில் வைத்து 24ஆம் தேதி 8:30 10:30 மணி வரைக்கும் இருக்கும். நியூ இயர் சர்வீஸ் இதே இடத்தில் வைத்து 31ஆம் தேதி டிசம்பர் மாதத்தில் 10:30 மணி அளவுக்கு இங்கே ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகும். சபையினுடைய மக்கள் அனைவரும் சபையினுடைய ஆராதனையில் வந்து கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது தேவனுடைய செய்திக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். பாஸ்டர் சரோஜினி ராஜாமணி அவர்கள் வந்து தங்கள் தேவனுடைய செய்தியை நமக்கு கொடுப்பாங்க. நம்ம கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் வாசிப்போம். சங்கீதம் 121ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். 63 சங்கீதம் 63:7 வாசிக்கலாம். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் அவருடைய செட்டைகளின் நிழலிலே களி கூறுவேன். சங்கீதக்காரன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? முதல்ல கர்த்தர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் எனக்கு நிழலாக இருக்கிறார் என்று சொல்கிறார். அப்போ செட்டைகளின் நிழலுக்குள்ளே நாம் இருக்கும்போது நாம் என்ன செய்வோமா? களி கூறுவோம் என்று அங்கே வேதம் சொல்லுது. நமக்கு களி கூறுவோம், களி கூறுவோம்,
கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி என்ன செய்யணுமா? களி கூறணுமா? களி கூறுவோம், கவலைகளை எல்லாம் மறந்து களி கூறுவோம். நமக்கு ஒரு கவலையும் வராது. தேவ சமூகத்தில் நாம் களி கூறும்போது எப்போது நாம் எப்படி இருப்போம்? சந்தோஷமாக இருப்போம். கவலைகளே நமக்கு இருக்காது. நாம் எதற்கும் பயப்பட மாட்டோம். எதற்கும் நாம் என்ன செய்ய மாட்டோம்? பயப்பட மாட்டோம். கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறபடியால் ஒரு பயமும் நமக்கு இருக்காது. ஒரு புத்தகத்தில் வாசித்தேன், அமெரிக்காவில் ஒரு பெரிய கோடீஸ்வரன், அந்த கோடீஸ்வரனுக்கு ஒரு பெரிய பயம் வந்ததாம். ஏன்னா திடீர்னு உலக யுத்தம் நடந்ததாம். அதில் என்ன செய்தாங்கன்னா அணுகுண்டு வீழ்ச்சி நடந்ததாம். அதனால் அவருக்கு ஒரே பயம். எப்படின்னா தன்னையும் தன் குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்வதற்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி அவர் பயந்து என்ன செய்யலாம் என்று சொல்லி அவர் நினைத்த போது பூமிக்கு அடியில் ஒரு பெரிய மறைவிடம் கட்டி என்ன செய்யணும், நம்மளும் நம்முடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பெரிய பெரிய விஞ்ஞானிகள், பெரிய கட்டட நிபுணர்கள், எல்லா இன்ஜினியர்களை எல்லாம் வரவழைத்து இவர் என்ன செய்தாராம், பூமிக்கு அடியில் பல கோடி ரூபாய் செலவழித்து ஒரு பெரிய அணுகுண்டு வீழ்ச்சியிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு ஒரு பெரிய மறைவிடம், பெரிய பங்களா கட்டினாராம். அதை பிரதிஷ்டை பண்ணும்படியாய் ஒரு பாஸ்டரை வரவழைத்தாங்க. அந்த பாஸ்டர் அதை பிரதிஷ்டை பண்ணும்படி வந்த பாஸ்டர் சொன்னாராம், நான் இதைவிட குறைந்த செலவில் அதிக உறுதியோடு ஒரு மறைவிடம் கட்டியிருக்கிறேன் என்று அந்த பாஸ்டர் சொன்னாராம். அந்த தேவ ஊழியர் அப்படி சொன்னோடனே இந்த கோடீஸ்வரனுக்கு ஒரு ஆச்சரியமாகி விட்டதாம். அது எங்கே இருக்கிறது என்று கேட்டாராம். உடனே அந்த தேவ ஊழியர் சொன்னாராம், சங்கீதம் 91:4 மிகவும் அமைதியுடன் திறந்து காட்டினாராம். வாசிங்கள். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். பாருங்க, அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவர் சொன்னார் என்ன, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும்ன்றதை எடுத்து காட்டின உடனே அந்த ஊழியர் சொன்னாராம், நான் எப்படி அந்த உன்னதமானவருடைய அடைக்கலத்துக்குள் புகுந்தேன், எப்படி நான் அந்த செட்டைகளின் நிழலுக்குள் அடைக்கலமானேன் என்பதை குறித்து அந்த தேவ ஊழியர் சொன்னாராம். சொன்ன உடனே இவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஆகிவிட்டதாம். பாருங்க, அதனால இந்த நாட்களிலே ஜனங்கள் அப்படிதான் இருக்கிறார்கள். உலகத்தையும் உலகத்தில் உள்ள செல்வாக்குகளையும் அந்தஸ்துகளையும் படிப்புகளையும் இவைகளை நம்பி போராட்டத்திலே இவைகளெல்லாம் நமக்கு நிழல் கொடுக்கும் என்று சொல்லி எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அப்படிதான் எண்ணுகிறார்கள். இவைகள் நமக்கு ஒரு நாளும் நிழல் கொடுப்பது இல்லை. அதை ஏசாயா தீர்க்கதரிசி மிக அழகாக எழுதுகிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே விளக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, இதனால எந்த லாபமும் நமக்கு கிடையாது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வாக்கு தத்தத்தை என்ன செய்யணுமா? கை கொள்ள வேண்டும். என் வாக்கை கேளாமல் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாக்கு தத்தத்தை நாம் கை கொள்ள வேண்டும், வாக்கு தத்தத்தை கேட்க வேண்டும், வாக்கு தத்தத்தின்படி ஜீவிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். வாக்கு தத்தத்தின்படி அதை கை கொள்ள வேண்டும், கேட்க வேண்டும், ஜீவிக்க வேண்டும். கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் கேட்டுவிட்டு அப்படி விட்டுட்டு போயிடக்கூடாது. என்ன செய்யணும்? அதன்படி நடக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உங்களுக்கு மிக மிக முக்கியம். கர்த்தர் வேதத்தில் கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட நிழலாக இருக்கிறார் என்று நாம் பார்ப்போம். வாசிப்போம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 25:4.
கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனேன். பாருங்க, அடுத்தது சங்கீதம் 62:2 வாசிமா. அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. பாருங்க, அவர் நம்முடைய கண்மலையா இருக்கிறார். ஆனால் கொடூரமான ஒரு சீரர் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீ ஏழைகளுக்கு எப்படி இருக்காராம்? பலனா இருக்கிறாராம். நெருக்கப்படுகிற எளியவனுக்கு அவர் எப்படி இருக்கிறாராம்? திடனா இருக்கிறாராம். பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமா இருக்கிறாராம். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலா இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மளோடு கூட எப்போதும் நமக்கு எப்படி இருக்கிறாரு? நிழலா இருக்கிறார். நம்மளை பாதுகாக்கிறார். நம்ம கூட இருக்கிறார். எங்கு சென்றாலும் அவர் என்ன செய்கிறாரு? நிழலாய் நம்ம கூட வருகிறார். என் பிள்ளைக்கு எந்த சேதமும் வரக்கூடாது. நான் தான் ரட்சிப்பு, நான் தான் அடைக்கலம், நான் தான் கண்மலை. அதனால தான் இந்த கண்மலைக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? இந்த கண்மலையின் பாதுகாப்புக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? அந்த கண்மலை நிழலுக்குள் நாம் அடைக்கலம் புகுந்து விட வேண்டும். கிறிஸ்துவாகிய கண்மலை, அவர் தான் நமக்கு கண்மலை. அதனால தான் அந்த கண்மலை நிழலிலே ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுமா? நாம் தங்கி தாபரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா கண்மலையின் தண்ணீரினால் அவர் நம்முடைய தாகத்தை தீர்த்தார். கண்மலையின் தேனினால் நம்மளை என்ன செய்தாராம்? போஷித்தார் ஒவ்வொரு நாளும். அதனால தான் அவர் நமக்கு ஞான கண்மலையாய் நம்மளோடு கூட வருகிறார். ஒவ்வொரு நாளும் ஞான கண்மலையாய் நம்ம கூட என்ன செய்தாரு? நடந்து கொண்டு வருகிறார். அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை அந்த நிழலாய் இருக்கிற தேவனை ஒவ்வொரு நாளும் நாம் துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நம்ம எவ்வளோ பாட்டுகள் பாடினோம், தேவனை துதித்தோம், களிகூர்ந்து மகிழ்ந்தோம். சபையானது களிகூர்ந்து மகிழ்கிற இடம்தான், அதை மகிழ்ந்தோம். ஆனால் தேவன் ஒவ்வொரு நாளும் நிழலாகிய கிறிஸ்துவை நாம் என்ன செய்யணுமா? துதித்து கொண்டே இருக்கணும். அந்த கண்மலை நிழலுக்குள்ள, அந்த கிறிஸ்துவாகிய நிழலுக்குள்ள நீங்கள் என்ன செய்யணுமா? ஒவ்வொரு நாளும் தங்கி தாபரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும். அதனால தான் நீங்கள் ஒருபோதும் நம்ம அப்படி தான் இருக்கும்போது கவலைப்படவே மாட்டோம், கலங்கவே மாட்டோம், கஷ்டப்படவே மாட்டோம். நல்லா பாருங்க, கண்மலையில் மகா ஞானம் உள்ள குழிமுசர்கள் கூட தங்கள் வீடுகளை என்ன செய்யுமா தெரியுமா? கண்மனையில் தோண்டி வைக்குமா. ஏன் அது அப்படி வைக்குது பார்த்தீங்களா? கண்மலை பாதுகாப்பான இடம், கண்மலை உறுதியான இடம், கண்மலை அரணானது, பலனானது, உயர்ந்தது. அதனால தான் அது என்ன செய்யுது? மகா ஞானம் உள்ள குழிமுசர்கள் அங்கே போய் என்ன செய்தான்? தங்கள் கூடுகளை அங்கே வைக்கிறது, தோண்டி வைக்கிறது என்று பார்க்கிறோம். அதனால தான் கண்மலையின் பாதுகாப்பில் இருந்து அவைகளை ஒரு நரியோ அல்லது ஆகாயத்து பருந்துகளோ அதை என்ன செய்ய முடியாது? பறித்து செல்லவே முடியாது. அதனால தான் சங்கீதக்காரன் 104 சங்கீதம் 18 வசனத்தை நாம் வாசிக்கும் போது 104 சங்கீதம் 18 வசனத்தை வாசிங்க. உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குழிமுசல்களுக்கும் அடைக்கலம். உயர்ந்த பர்வதங்கள் வரையாட்டுக்கும் கண்மலைகள் குழிமுசலுக்கும் அடைக்கலம். அதனால தான் இந்த நாட்களில் நீங்கள் எந்த நிழலில் நீங்கள் அடைக்கலம் போந்திருக்கிறீர்கள்? நாமே நம்மை நிதானித்து அறிய வேண்டும். நாம் எந்த அடைக்கலத்துக்குள்ள நாம் என்ன செய்திருக்கிறோம்? எந்த இடத்துல, எந்த நிழலில் நாம் அடைக்கலம் புகுந்திருக்கிறோம்? செல்வமா, செல்வாக்கா, பணமா அல்லது கிறிஸ்துவா? சொல்லுங்க, எதில் நாம் அடைக்கலம் புகுந்திருக்கிறோம்? கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நாம் என்ன செய்யணும்? அடைக்கலம் புக வேண்டும். ஏன்னா அவர் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம். பெருங்காற்றுக்கு அவர் தான் புகலிடம், கொடுமையானவர்களுடைய சீரலுக்கு அவர் தான் மறைவிடும். அதனால தான் கண்மலையாகி அவரே என்ன செய்யணும்? நம்ம ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்க வேண்டும். அதனால் சொல்லப்பட்டிருக்கு, ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்? கண்மனையின் வெடிப்புகளுக்குள் தங்கும் புறாவை போல நாம் அவருடைய காயங்களுக்குள் நாம் தங்கி தாபரிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும். நல்லா கேளுங்க. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் மலை பிரதேசத்தில் போய் ஊழியம் செய்துவிட்டு அவர் திரும்பி வந்தார். அவர் அப்படி திரும்பி வருகிற வேளையில் அது திரும்பி வர்ற இடம் காட்டுப்பாதை. அந்த காட்டுப்பாதை வழியே வந்து கொண்டே இருந்தாராம். கொஞ்ச தூரம் வந்த பிறகு அவர் திரும்பி பார்த்தாராம். ஒரு பெரிய கரடி அவரை துரத்தி கொண்டே வருதான். அவர் தூரத்தில் வர்றதை பார்த்தோன்னே தான் உயிரையும் பிடித்து கொண்டு ஓடுறாராம். அப்படி வேகமாக ஓடி அவர் பார்க்காராம், திரும்பி பார்க்காராம்.
அந்த கரடி அவர் பக்கம் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டான். உடனே இவருக்கு என்ன பண்ணன்னு தெரியல. ஐயோ, நான் இனி தப்பி பிழைப்பேனா என்று நினைத்து கொண்டு அவர் ஓடுகிற வேளையில ஒரு பாறை, ஒரு பிளக்கப்பட்ட ஒரு பாறை அவர் கண்ணுக்கு தெரிந்ததா. உடனே ஓடி போய் அந்த பாறைக்குள்ள, அந்த பிளக்கப்பட்ட பாறைக்குள்ள சரிந்து புகுந்து மறைந்து கொண்டார். அந்த காட்டு கரடி வந்து என்ன செய்தான் தெரியுமா? அந்த பாறையின் இடத்துல வந்தோடனே அதால் உள்ள புகர முடியல. இவர் நல்லா உள்ள தன்னை இது பண்ணி வெள்ளை புகுந்து விட்டார். இந்த காட்டு கரடியால் உள்ள புகர முடியலையா. உடனே இது என்ன செய்தான் தெரியுமா? ரொம்ப மோதி மோதி அந்த பாறையை அடித்து மோதி உருவி கொண்டே ஓடிவிட்டார். உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம், பயங்கரமான சந்தோஷம். அந்த கரடி ஓடின உடனே அவர் சந்தோஷத்தில் அவர் உள்ளம் களி கூர்ந்ததான். அப்போதான் அவர் நினைத்தாராம், விளக்கப்பட்ட இந்த பாறை கிறிஸ்துவின் காயங்களின் பிளவு என்று அவர் எண்ணினாராம். எண்ணின உடனே அவர் நன்றியால் ஆண்டவருக்கு ஒரு பாடலை எழுதி ஏற்றினாராம். வீழ உண்ட மாலையே புகலிடம் ஈயுமே, பக்கம் பட்ட காயமும் பாய்ந்த சென்னி வெள்ளமும் பாவதோஷம் யாவையும் நீக்கும்படி அருளும். இந்த பாடலை அவர் ஏற்றினார். பாருங்க, அதனாலதான் இந்த நாட்களில் தீய எண்ணங்கள் நம்மளை விரட்டும் போது, விட முடியாத கெட்ட பழக்க வழக்கங்கள் நம்மளை வேதனைப்படுத்தும் போது, கெட்ட நினைவுகள், தீய எண்ணங்கள், ஆபாசமான எண்ணங்கள் நம்மளை விரட்டும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கண்மலை நிழலிலே வந்து விட வேண்டும். கண்மலை நிழலுக்குள்ளாக நாம் வந்து விட வேண்டும். ஏன்னா அவரே நமக்கு என்ன தெரியுமா? கண்மலை நிழலாக இருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னார், இப்பொழுது வாஸ்தம் 63:7 நீர் எனக்கு துணையாக இருக்கிறதுனால உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுவேன். ஒவ்வொரு நாளும் நாம் களி கூற வேண்டும். கர்த்தர் நமக்கு எவ்வளவுதான் தந்தாலும் பரவாயில்ல, என்னதான் தந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரே நான் உண்மை விடேன், ஆண்டவரே நான் உம்மிடத்தில் எப்பொழுதும் களி கூறுவேன், உம்மோடு நான் எப்பொழுதும் இருப்பேன், எப்பொழுதும் உம்மோடு சஞ்சரிப்பேன். ஏனோக்கு எப்படி சஞ்சரித்தான்? நம்முடைய முற்பிதாக்களுடைய கதைகளை வாசித்து வாசித்து தியானித்து தியானித்து நீங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு நல்லது. கண்மலையின் வெடிப்புள்ளாக நாம் வந்துவிட வேண்டும். அந்த கண்மலையின் நிழல் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்காத வல்லமை உள்ளது. அடுத்து வாசிப்போம். சங்கீதம் 36:7 வாசிக்கலாமா? 36:7. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். பாருங்க, இவ்வளவு அழகாக போட்டிருக்கேன். தேவரே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும், கிருபையின் நிழல் எவ்வளவு இனிமையானது பாருங்க. அவருடைய கிருபை, அந்த கிருபை தான் ஒவ்வொரு நாளும் நம்மளை தப்புவிக்கு தாங்குது, சுமக்குது, ஏந்துது. அந்த கிருபை, அதனால தான் அந்த கிருபை இனிமையான ஒரு நிழல் கொடுக்கக்கூடிய அந்த கிருபை நிழல், அது எவ்வளோ அருமையானது, எவ்வளோ இனிமையானது, எவ்வளவு ஆறுதலானது. அதனால தான் நாம் தேவன் கிருபையின் தேவன். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். வசனங்களை நல்லா படிங்க. வசனம் தான் உங்களை தேற்றும், வசனம் தான் உங்களுக்கு ஆறுதல், வசனம் தான் உங்களை எங்கு சென்றாலும் வசனம் தான் உங்களை உயர்த்தும். வசனத்தை நீங்கள் நன்றாக படிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நீங்கள் நல்லா படிங்க. ஒரு நாளைக்கு வசனங்களை மனப்பாடம் சின்ன வயசில் எவ்வளோ மனப்பாடம் படித்தோம். நம்ம ஸ்கூலில் நம்மளை படிக்கலைன்னா எவ்வளோ இது பண்ணாங்க. அவங்க நீங்கள் நல்லா படிக்கணும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராக நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அது மட்டும் இல்லை, கிருபையாய் நமக்காக அவர் எங்கே போனார் பாருங்க? கல்வாரிக்கு போனார். கிருபையாய் நமக்காக அந்த கல்வாரிக்கு போய் அந்த கல்வாரி மரத்தின் நிழலிலே நமக்கு அடைக்கலம் கொடுத்தார். அந்த கல்வாரி மரத்தின் நிழலிலே நமக்கு அடைக்கலம் கொடுத்தார். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவை
சந்தோஷம் கண்டதனால், சிலுவை எண்ணை வந்ததனால், சிறந்த சந்தோஷம் கண்டதனால், இளைப்படையாது மேலோகம், இளைப்படையாது மேலோகம், ஏகுவின் பரந்தே வேகம், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழை பாரிடுவேன் என்று நம்ம பாடும்படியாய் சிலுவை அத்தனை இனிய நிழலாய் நமக்கு அமைந்திருக்கிறது. சிலுவை அத்தனை இனிய நிழலாய் அது நமக்கு அமைந்திருக்கிறது அந்த சிலுவை. அதனால தான் ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்தார் தெரியுமா? தன்னையே தியாக பலியாய், தன்னையே தன் உச்சிதங்களையே நிழலாக்கி கொடுக்கிறவர் இயேசு. தன்னையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்து தன் நேசத்தையே என்ன செய்தார் தெரியுமா? அந்த நேசத்தின் உச்சிதத்தையே நமக்கு என்ன செய்தார்? அவர் தியாகமாக நமக்கு நிழலாய் கொடுத்தார். அப்படிப்பட்டவர் தான் இயேசு. தன்னை நாடி ஓடி வந்தவர்களுக்கெல்லாம் அவர் என்ன செய்தார் தெரியுமா? புகலிடமும் நிழலும் கொடுத்து அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறவர் இயேசு. அது மாத்திரமல்ல, தன்னை நம்பி அவரிடத்தில் ஓடி வந்தவர்களை அவர் ஒரு நாளும் புறம்பே தள்ளுகிற தேவன். தன் செட்டைகளின் நிழலுக்குள்ளே, அந்த செட்டைகளின் இனிய நிழலுக்குள்ளே வைத்து அவர்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டது. அதனால தான் அந்த கிருபை, அந்த நேசம். ஒரு கோடை வெயில் காலத்தில் 2 மான்கள் அந்த வெயிலில் அலைந்து கொண்டிருந்ததாம். கோடை வெயிலில் 2 மான்கள் என்ன செய்தான் தெரியுமா? அந்த வெயில் தாங்க இல்லாமல் அலைந்து கொண்டே இருந்துச்சு. அப்படி அலைந்து கொண்டு இருக்கும்போது அந்த வெயிலில் பயங்கரமான சுட்டெரிக்கும் வெயில், பயங்கரமான வெயில். இந்த வெயில் தாங்கவே முடியாத அந்த வெயிலில் அவர்கள் போய்கொண்டு இருக்கும்போது அந்த ஆண்மான் என்ன செய்தான் தெரியுமா? அந்த பெண்மான் தவிக்கிறதை பார்த்துச்சான். அந்த ஆண்மான் பெண்மான் தவிக்கிறதை பார்த்த உடனே இந்த ஆண்மானுக்கு என்ன செய்யறதே தெரியலையாம். அது என்ன பண்ணிச்சான் தெரியுமா? ஒரு இடத்துல அப்படியே நின்று கொண்டுச்சான் ஆண்மான். அதோடைய நிழல், விழுகிற நிழலில் தன் பெண்மானை படுக்க வைத்ததாம். பகல் அந்த நேரம், பகலின் வெயில் சாயும் வரைக்கும் அந்த ஆண்மான் அந்த வெயிலே நின்று அதனுடைய நிழலிலே அந்த பெண்மானை படுக்க வைத்ததுனால அந்த வெயில் சாய்ந்து போகும் வரைக்கும் அந்த மான் அதிலே ஆண்மான் நின்றுச்சு. நல்லா பாருங்க. இதே போல தான் நம்முடைய நேசரும் அவருடைய நிழலும் நம்மளை இப்படி தான் பாதுகாத்து கொண்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் அவரும் நம்மளை என்ன செய்தார் தெரியுமா? நம்மளை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? உன்னதமானவருடைய நிழல், சர்வ வல்லவருடைய நிழல், நம்ம நேசருடைய நிழல், இந்த நிழலை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நிழலை நமக்கு கொடுத்து அவரும் நம்மளை என்ன செய்கிறார் தெரியுமா? பாதுகாத்து அந்த நிழலிலே நம்மளை வைத்துக்கொண்டு நம்மளை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் சொல்லுங்க, பலத்த நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்குவான். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்குவான். அதனால தான் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செஞ்சிடணும்? நாம் தேவனுடைய சமூகத்தில் அந்த இளைப்பாறும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னத பாட்டை எழுதின ஞானி தேவனுடைய அந்த நிழலை ருசித்து விட்டு அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் பாருங்க. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சியாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. பாருங்க, நல்லா பாருங்க. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே நேசர் இருக்கிறார். அதன் நிழலில் வாஞ்சியாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது எழுதுகிறார். ஏன் தெரியுமா? அவர் அதில் என்ன எழுதுறாரு? என் நேசர் எப்படிப்பட்டவர்? கிச்சிலி மரத்தின் நிழலை போல என் நேசர் இருக்கிறார். அதுதான் அதனுடைய அர்த்தம். கிச்சிலி மரத்தின் நிழலை போல என் நேசர் இருக்கிறார். பாருங்க, அவருடைய நேசம் எப்படிப்பட்ட நேசம் பாருங்க. அந்த நேசத்தை எல்லாரையும் தணிக்க முடியாத நேசம். தண்ணீரால் தணிக்க முடியுமா? தணிக்க முடியாத நேசம் அவருடைய நேசம்.
அதனால தான் ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையின் நிழல் நமக்கு குளிர்ச்சியானது, ஆறுதலானது, மதுரமானது. அந்த கிருபையின் நிழலுக்குள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தங்கி தாபரிக்க வேண்டும். தேவனுடைய கிருபையை ருசிக்க வேண்டும். என் தேவன் கிருபையாய் என்னை எப்படி நடத்தினார், எப்படி என்னை தாங்கினார், எப்படி என்னை சுமந்தார், எப்படி என்னை ஏந்தினார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த கிருபையின் நிழலை ஒவ்வொரு நாளும் ருசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்தது வாசிக்கலாம். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 4:6. பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். அடுத்தது சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கு மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாக ஒரு கூடாரம் உண்டு. நல்லா பாருங்க, கிறிஸ்து தனி நபருக்கு மட்டும் நிழல் கொடுக்கிறவர் அல்ல. நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் நம்முடைய உறவினர்களுக்கும் எல்லாருக்கும் அனைவருக்கும் நிழல் தருகிற தேவனாக இருக்கிறார். எல்லோருக்கும். நோவாவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? வேலையை உண்டு பண்ணி அவர்களுக்கு என்ன கொடுத்தாரு? அருமையான வேலையை நிழலாக கொடுத்தார். ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் கூடார நிழலை கொடுத்துருக்கிறார். அதனால தான் கர்த்தர் மோசைக்கு என்ன செய்தார் தெரியுமா? ஒரு கட்டளையிட்டார். என்ன செய்தார் தெரியுமா? வனாந்திரத்தில் மோசைக்கு நீ ஒரு கூடாரம் அமைக்க வேண்டும் என்று சொன்னார். அதுதான் என்ன கூடாரம்? ஆசரிப்பு கூடாரம் என்று அழைக்கப்பட்டது. அதனால தான் பாவத்தை செய்து பாவத்தினால் தொய்ந்தவர்கள், சாபத்தினால் தவித்தவர்கள், இவர்கள் எல்லோரும் என்ன செய்வாங்க தெரியுமா? அங்கே அந்த கூடாரத்துக்குள் போய் அதற்கேற்ற பலிகளை செலுத்தி தேவனுக்கு செலுத்துவார்களாம். அதனால தான் அது பாவ மன்னிப்பின் இரத்தத்தோடு கூட பரிசுத்த தேவனை சந்திக்கும் இடமாக இருந்தது அந்த ஆசரிப்பு கூடாரம். பாருங்க, அதனால தான் அந்த கூடாரத்தின் நிழல் பாவங்களையும் சாபங்களையும் அக்கிரமங்களையும் செய்கிற அதை எல்லாவற்றையும் இறக்கி வைத்து ஒரு மீட்பின் நிழலை கொடுக்கக்கூடியதாக இருந்தது அந்த ஆசரிப்பு கூடாரம். அது மட்டும் இல்லை, பரிசுத்த தேவனை சந்திக்கிற இடமாகவும் என்னதான் இருந்துச்சா? அது பரிசுத்த ஸ்தலமாக ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அதனால தான் ஆராதனை செய்யக்கூடிய மகிழ்ச்சியின் இடமாக அந்த ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரம். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரும்போது அங்கே நாம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுறாரு பாருங்க. கொலோசியர் 2:17 ஞானஸ்நானத்தினாலே 2:17 அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. பாருங்க, அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டில் வருகிற அந்த ஆசரிப்பு கூடாரம் அது நிழலாய் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது கிறிஸ்துவை பற்றினது. அங்கே என்ன போட்டுக்கு பாருங்க, அவைகள் வரும் காரியங்களுக்கு இருக்குது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினதே அப்படின்னு போட்டுருக்கு. அப்போ புதிய ஏற்பாட்டில் நம்ம அதை எப்படி பார்க்கிறோம்? கிறிஸ்துவையும் யாரையும் பார்க்கிறோம்? சபையையும் பார்க்கிறோம். கிறிஸ்து தலை, சபை சரீரம். கிறிஸ்து தலை, சபை சரீரம். அதனால தான் பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரம் நமக்கு நிழலாக இருந்தது. இங்கே புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவும் சபையும் இங்கே நமக்கு அது நிழலாட்டமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இந்த நாட்களில் தேவ சபை, இது என்னது? தேவ சபை. இந்த தேவ சபையில் என்ன செய்கிறோம்? நம்ம மக்கள் வந்து கூடி ஆராதித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் தேவ சபை. தேவ சபையில் அது மட்டும் இல்லை, தேவ சபையில் தேவ ஆலோசனையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, சகோதரர் ஒருமித்து என்ன செய்கிறோங்க? வாசம் பண்ணுகிறோம். இதுதான் தேவ சபை. இதுதான் தேவ சபை. இந்த தேவ சபை அவர் என்ன சொல்றாரு? கரை, திரை, பிள்ளை முதலியன எதுவும் இல்லாதபடி பரிசுத்தமும், வாசிங்க அந்த 5 எபேசியர் 5:27, பிழையற்றதுமான சபையாக தமக்கு முன்பாக நிறுத்தப்படி தம்மை
அதற்காக ஒப்புக் கொடுத்தார். வாசிமா முழுசும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். நல்லா கவனிங்க, பரிசுத்தமும் பிழையற்றதும். பரிசுத்தம் இல்லை. அன்னைக்கு நாம் போனால் ஒரு வாரம் பார்த்தோம், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். பரிசுத்தம் இல்லாமல் நம்ம தேவ சமூகத்தில் எதையும் கேட்க முடியாது. இப்போ இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம், பரிசுத்தம் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய முடியாது? தேவ சமூகத்திலிருந்து எதையாவது பெற்றுட்டு போக முடியுமா? நம்ம ஆலயத்தின் சம்பூரணத்தை எடுத்துகிட்டு போக முடியுமா? பரிசுத்தம் இல்லாமல் ஆலயத்தின் சம்பூரணத்தினால் நான் உங்களை திருப்தியாக்குவேன் சொல்கிறாருல. அப்போ நம்ம பரிசுத்தம் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஆராதித்து பெருமையாக தானே போவோம். ஆனால் பரிசுத்தத்தோடு தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்கும் போது தான் ஆலயத்தின் என்ன செய்வோம்? நம்ம சம்பூர்ணத்தை எடுத்துக்கொண்டு செல்வோம், திருப்தி அடைந்து செல்வோம். ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைந்து செல்வோம். அதனால தான் பரிசுத்தம் மிக 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 அவசியம். அதனால தான் ஆலயத்தின் பிரமாணம் எது சொல்லுங்க பார்க்கலாம். ஆலயத்தின் பிரமாணம், ஆலயத்தின் பிரமாணமே பரிசுத்தம் தான். ஆலயத்தின் பிரமாணம் எது? ஆலயத்தின் பிரமாணமே பரிசுத்தம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 43 அதிகாரம் 12 வசனம் வாசிக்கலாம். ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால் மலையுச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாயிருக்கும். இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம். இதுதான் ஆலயத்தின் பிரமாணம். என்னது ஆலயத்தின் பிரமாணம்? என்னது? திருப்பி வாசிக்கலாம் சத்தம். ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால் மலையுச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாயிருக்கும். இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம். ஆலயத்தின் பிரமாணம் என்னது? பரிசுத்தம். யார் தைரியமாக சொல்ல மாட்டேங்கிங்க? நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் நம்ம தைரியமாக துள்ளி குச்சிலாம் சொல்லணும். பரிசுத்தம். ஆலயத்தின் பிரமாணமே என்னது? பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. ஏசாயா தரிசித்தார். ஏசாயா ஆலயத்துக்கு போனார். தரிசித்தாரா? தரிசிக்கலையா? மோசே தேவனுடைய மகிமையை காண விரும்பினானா? விரும்பலையா? அப்போ நாம் தரிசிக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து சும்மா உட்காந்து சும்மா போகவா? தரிசிக்க வேண்டும். தேவனை தரிசிக்க வேண்டும். அதான மகிமையின் மகிழ்ச்சியின் மகுடமே யாரு? அவர் தான். நம்மளை மகிழ்ச்சியின் மகுடமாய் வைத்திருக்கிறார் தேவன். ஒவ்வொரு நாளும் அவர் தான் நமக்கு மகிழ்ச்சியின் மகுடமாய் இருக்கிறார். அதனால தான் நாம் ஒவ்வொரு நாளும் கரை திரை பிழை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான சபையாய் தமக்கு முன்பாக நிறுத்தும்படிக்கு தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அடுத்தது வாசிமா, ஏசாயா 49:2 வாசி. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா தூணியிலே மூடி வைத்தார். போதும் பாருங்க. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா தூணிலே மூடி வைத்தார். ஏசாயா சொல்றார். தீர்க்கதரிசிகளில் பெரிய தீர்க்கதரிசி யாரு? ஏசாயா தீர்க்கதரிசி தான். பதில் சொல்ல ரொம்ப பயப்படுறீங்க. ஏன்னா ஒத்தையார் ரெட்டையான்னு விளையாடுறீங்க. எப்படின்னா இப்படி சொன்னால் சரியாக இருக்கணும், அப்படி சொன்னால் சரியாக இருக்கணும். நல்லா பைபிள் வாசிங்க பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி தான் தீர்க்கதரிசிகளிலே பெரிய தீர்க்கதரிசி. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி. தேவன் ஒரு மனிதனை மகிமையான ஒரு பாத்திரமாக வணைய வேண்டுமானால் அவருடைய கரத்தின் நிழலுக்குள்ள நாம் என்ன செய்யணுமா? போகணும். அதனால தான் ஏசாயாவை என்ன செய்தார் தெரியுமா? சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்லும்படி அவர் கல்விமானின் நாவை என்ன செய்தாரா? ஏசாயாவுக்கு கொடுத்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். ஏசாயாவில் இது ஏன் சப்ஜெக்ட் அதில் பாருங்க. அதனால தான் இன்னைக்கு நாம் என்ன செய்யணும்? தேவன் கரத்தில் நம்மளை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். கரத்தின் நிழலில் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். தேவன் நம்மளை மகிமையான பாத்திரமாக உயர்த்துவதற்கு முன்பு அவர் தமது கரத்தின் நிழலிலே என்ன செய்ய தெரியுமா? மறைத்து மூடி வைக்க விரும்புகிறார். மோசையை எடுத்துக்கோங்க பார்க்கலாம். மோசை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்லா பாருங்க. பார்வோன்
2 வயசுக்குள்ள பிள்ளைகளெல்லாம் கொன்று நதியில் போடணும்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த எபிரேய பையன் எங்கே வளர்றான் பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க. எங்கே வளர்றான்? பார்வோனுடைய குமாரத்தியின் மகனாக அந்த அரண்மனையிலே வாழ்கிறான் பாருங்க. அப்போ தேவனுடைய கரம் அவனை எவ்வளவாய் மூடி, அந்த கரத்தின் நிழல் அவனை எவ்வளவாய் மூடி, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்கிற போர்வைக்குள் அவர் பொதித்து வைத்து அவர் கரத்தால் மூடி அவனை எங்கே கொண்டு போறாரு? அரண்மனைக்குள்ள கொண்டு போறாரு. 40 வருஷம் அந்த எகிப்தின் கலாச்சாரங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கொள்கிறான், எல்லாத்தையும் கற்றுக்கொள்கிறான். அந்த 40 வருஷத்துல அவன் என்ன செய்யறான் தெரியுமா? வெறுக்க வேண்டிய 3, தெரிந்து கொள்ள வேண்டிய 3 வெறுக்கிறான். என்னதெல்லாம் வெறுக்கிறான்? பதவியை வெறுக்கிறான், இன்பத்தை வெறுக்கிறான், பொக்கிஷத்தை வெறுக்கிறான். அந்த நாட்களில் எகிப்து உலக வல்லரசுலே ஒரு முக்கியமான ஸ்தானத்தில் இருந்துச்சான். எல்லாம் இருந்துச்சு, நல்லா பாருங்க, எல்லாம் இருந்துச்சு. இந்த 40 வருஷம் அங்கே அரண்மனையில் வாழ்கிறான். யாருக்கும் தெரியல, பார்வோன் கண்ணு மூடப்பட்டிருக்கு. தேவன் எவ்வளவு அழகா அவருடைய கரத்தாலே என்ன செய்கிறார் தெரியுமா? அவனை மூடி அந்த அரண்மனைக்குள்ள வைத்திருக்கிறார். ஆக நல்லா பாருங்க, பதவி வந்தால் நம்ம விடுவோமா? இன்னைக்கு முதலமைச்சர் பதவி வருது நமக்குன்னு வைங்க, விடுவோமா? நம்ம பிரதம மந்திரி பதவி வருது விடுவோமா? எம்எல்ஏ பதவி வருது விடுவோமா? அவன் என்ன செய்தான் தெரியுமா? பதவியை விட்டுட்டான். ஏன்னா அடுத்த பார்வோனா வர வேண்டியவன். அவன் என்ன செஞ்சான்? பதவியையே விட்டுட்டான், வெறுத்து தள்ளிட்டான். இன்பம், நல்ல உல்லாசம், எகிப்தில் இல்லாத வஸ்துக்களா, எகிப்தில் இல்லாத நல்ல பொருள்களா, நல்லா பாருங்க, அந்த சிற்றின்பங்களை எல்லாம் வெறுத்துட்டான். அதே மாதிரி பாருங்க, பொக்கிஷம், எகிப்தில் அவ்வளோ பெரிய வல்லரசு நாட்டில் ஒன்றாக இருந்ததுனால அவ்வளோ பொக்கிஷம், அதைகளெல்லாம் வேண்டாம் என்று வெறுத்து தள்ளிவிட்டான். தெரிந்து கொண்டான். எதை 3 வெறுத்தான், 3 தெரிந்து கொண்டான். அடுத்த 3 எதை தெரிந்து கொண்டான் தெரியுமா? துன்பத்தை தெரிந்து கொண்டான். என்ன பெரிய ராஜா விட்டு பிள்ளை மாதிரி நான் இருக்க வேண்டாம், என்னுடைய சகோதரர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, நான் அந்த துன்பத்தை எனக்கு நான் பெற்றுக்கொள்கிறேன். துன்பத்தை தெரிந்து கொள்கிறான். அடுத்தது அடிமைகளோடு இருப்பதை தெரிந்து கொள்கிறான். அடுத்தது என்ன செய்யறான்? அடிமைகளோடு அவன் இருக்கிறது தெரிந்து கொள்கிறான். அதுக்கடுத்து என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, நிந்தைகளை தெரிந்து கொள்கிறான். கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தையை தெரிந்து கொள்கிறான். பாருங்க, அப்போ இந்த 40 வருஷத்துக்குள்ள இவன் எப்படி இருக்கான் பாருங்க. இவைகளெல்லாம் 3 வெறுக்கான், 3 தெரிந்து கொள்கிறான். அப்போ இந்த தேவன் அவருடைய கருத்தின் நிழலாலே இந்த 40 வருஷம் அவனை என்ன செய்கிறாரு? வழி நடத்தி கொண்டு வருகிறார். அது எங்க தெரியுமா? எங்க? பார்வோனுடைய அரண்மனையில். எந்த பிள்ளையை கொல்லணும், எந்த வம்சத்து பிள்ளையை கொல்லணும் மறுத்து வச்சுக்கிட்டு சொல்கிறான். பிறக்கிறதுக்கு முன்னாலே நீ என்ன பிறந்தோடனே நீ ஆண் பிள்ளைகளெல்லாம் கொன்று பெண் பிள்ளை உயிரோட விடு. பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க. தேவனுடைய கரத்தின் நிழல்லவே என்ன செய்கிறான்? பாதுகாக்கப்படுறான். அடுத்த 40 வருஷம் பாருங்களேன், இங்கே ஒரு எகிப்தியனை கொண்டுறான். உடனே இவன் என்ன பண்ணுறான்? அங்கே கிசுகிசுப்பு வந்தோடனே பார்வோனுக்கு தெரிஞ்சிருன்னு ஓடுறான். எங்கே ஓடுறான்? அடுத்த 40 வருஷம் மீதியான் தேசத்துக்கு ஓடுறான். எத்ரோவுடைய ஆடுகளை போய் மேய்க்கான். அங்கே என்ன செய்யறான் தெரியுமா? அங்கே ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? மேய்ப்பன் என்ற போர்வையில் அவனை அழகா தன் கரத்தின் நிழலிலே மேய்ப்பனை போல அங்கே கொண்டு வந்து அவனை பாதுகாக்கிறார். அதுக்கடுத்த 40 வருஷம் என்ன செய்கிறார் தெரியுமா? ஆண்டவர், நீ வா, எகிப்திலிருந்து என் ஜனங்களை என்னை ஆராதிக்க நீ அழைத்து வா, கானானுக்கு கொண்டு போகணும், நீ கொண்டு வா, நீ வா அப்படின்னு கூப்பிடுறாரு. மாமனார்கிட்ட போய் சொல்கிறான். மாமனார் போன்றாரு. இவன் வருகிறான். அடுத்த 40 வருஷம் அவன் தலைவன் என்ற பெயரில், தலைவன் என்ற போர்வையில் அவர் தன் கரத்தின் நிழலிலே மறைத்து கொண்டு வருகிறார். இந்த 120 வருஷம் கடைசியில் என்ன ஆகுது தெரியுமா? யோசுவாட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, யோசுவாவுக்கு நீ எல்லாத்தையும் கற்றுக்கொடுன்றார். நீ மறிக்க போகிறா, யோசுவா கற்றுக்கொடு, எல்லாவற்றையும் செய்தான். அதே போல் அவர் சொன்னது போல மறிக்கிறான். அந்த மம்ரையின் பள்ளத்தாக்கில் மறிக்கிறான். அவரை யார் அடக்கம் பண்ணா? தேவனே அடக்கம் பண்ணா. அவன் பிரேதமொழியை யாரும் பார்க்கவில்லை. தேவனுடைய கரம், அவருடைய கரத்தின் நிழல் எப்படி பாதுகாத்து கொண்டு வருகிறது பாருங்க. அந்த கரத்தின் நிழல் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துது. நம்ம நினைச்சுக்கிறோம்
நான் தான் என்ன செய்கிறேன்ட்டு நம்ம நினச்சிட்டோம். எஸ்ராவை பாருங்க, எஸ்ரா மேலே தேவனுடைய கரம் இருந்ததுனால தான் அவன் என்ன செய்தான், எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு போன பிறகு அவனுடைய தேவனுடைய கரம் இருந்ததுனால தான் எஸ்ரா திடன் கொண்டான் என்று வாசிக்கிறோம். எஸ்ரா திடன் கொண்டான் என்று வாசிக்கிறோம். எஸ்ரா 7வது, அதை வாசிக்க வேண்டாம், டைம் ஆகிடும். அப்போ கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவன் என்ன செய்கிறான், இஸ்ரவேலில் உள்ள தலைவர்களில் சிலரை தன் பக்கம் சேர்த்து கொள்கிறான். அப்போ தான் என்ன செய்ய முடியும், அரங்கத்தை கட்ட முடியும். அருமையான சாட்சி, என்னுடைய சாட்சியை கூட உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், சீக்கிரமாக சொல்லி முடிக்கிறேன். நான் 6th 7th 8th படிக்கும்போது எங்கள் சென்ட் ஜான் ஸ்கூலில் படித்தேன். அந்த ஸ்கூலில் ஒரு சேப்பல் உண்டு. நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா, ஒரு 5-6 பேர் சேர்ந்து லஞ்ச் டைம் வந்தோடனே ஓடியே போயிடுவோம். எங்கே போயிடுவோம், சேப்பலில் போய் முழங்கால் போட்டு வட்டமாக, எங்கள் ஸ்கூல் சேப்பல் உண்டு, அதில் ஜோம் பண்ணுவோம். அதுக்கு பிறகு தான் போய் சாப்பிட போவோம். ஆனால் சில நேரம் சாப்பிட்டுட்டு டீச்சரே வெள்ளடிச்சிடும். அதுக்கு பிறகு பாருங்களா, நான் காலேஜில் படித்தேன், பாளையங்குட்டையில் சென்ட் ஜான் இந்த செரட்டக்கல் காலேஜில் படித்தேன். அப்பவும் நான் என்ன செய்வேன் தெரியுமா, நாங்கள் காலேஜிலேருந்து ஹாஸ்டல் பின்னால் தான் ஹாஸ்டலுக்கு வருவோம். வந்த உடனே டைனிங் ஹாலுக்கு போவோம். புக்கை வச்ச உடனே டைனிங் ஹாலுக்கு போய் ஒரு 5-6 பேர் சேர்ந்து, எங்கள் ரூம்மேட்ஸ்லாம் சேர்ந்து நாங்கள் வட்டமாக முழங்கால் போட்டு ஜோம் பண்ணோம். அந்த எண்ணம் எனக்கு நான் வாலிபத்திலே எனக்கு இருந்தது. அதுக்கு பிறகு பாருங்கள், நான் கல்யாணம் ஆகி வந்தேன். என்ன அவங்க பார்க்க வரும்போது, எத்தனையோ பெண்ணை பார்த்துருக்காங்க, என்னை பார்க்கும்போது என் தலையை சுற்றி ஒரு ஒளி வந்துச்சான். அதனால் இதுதான் எனக்கு பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க. என்னை உடனே நான் மேற்கொண்டு படிக்க முடியாமல் போயிட்டு உடனே எனக்கு கல்யாணம் ஆகிட்டு என் பிள்ளைங்க பிறந்தாங்க. நல்லா கவனிங்க, என் மூத்த மகள் 2nd ஸ்டாண்டர்டில் கொண்டு பேன்ஸில் சேர்ந்தேன். என் சின்ன மகளை யூகேஜிலேருந்து அவள் பேன்ஸில் படித்தாங்க. அந்த பேன்ஸில் நான் பணம் கட்ட போகும்போதெல்லாம், ஃபீஸ் கட்ட போகும்போதெல்லாம் அங்குள்ள சேப்பலில் போய் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணாமல் வரவே மாட்டேன். என்னுடைய எண்ணம் என்னென்னா, முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிட்டு வருவேன். 2 ஆம்பளை பிள்ளைங்களும் SPOயில் படித்தாங்க. அங்கே என்ன கிடையாது, ஸ்டேட் பேங்க் ஸ்கூலுங்கிறதுனால சேப்பல் கிடையாது. ஃபீஸை கட்டுவேன். இந்த ஓரங்களில் நிறையா ஸ்டோன் பெஞ்ச் இருக்கும். அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து ஜோம் பண்ணுவேன், வருவேன். ஆனால் என்ன சொல்லி ஜோம் பண்ணேன் தெரியுமா, ஆண்டவரே என் பிள்ளை நல்லா படிக்கணும், உயர்ந்த கல்வியை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அந்த உயர்ந்த கல்விகள் மூலமாக என்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய ஊழியத்தை செய்யணும், உண்மையிலே நாமத்தை மயப்படுத்தணும். இதை தான் நான் கேட்டேன். கர்த்தருடைய கிருபையெல்லாம் இன்றைக்கி 4 பிள்ளைகளும் ஊழியம் செய்கிறார். கர்த்தர் அப்படி ஆக்குனார். அதனால் ஜெபிங்க. ஜெபந்தான் நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம், ஜெபந்தான். அதனால தான் ஜெபத்தினால தான் நாம் ஜெபிக்கும் போது அவருடைய கரத்தின் நிழல் உங்கள் மேலே வரும். அவர் கரத்தை உங்கள் மேலே வைப்பார். நீங்கள் எதை கேட்கிறீர்களோ, அவருடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை என்ன செய்வார், அவர் தருவார். அவருடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்றார். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக முடியும், உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்கிறார். அதனால தான் நீங்கள் என்ன செய்யணும், நாம் தேவ சமூகத்தை கேட்டு அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கணும். அதனால தான் கர்த்தர் நமது வலது பார்சத்தில் அவரை நமக்கு என்னதான் இருக்கிறாரா, நிழலாக இருக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வாசிப்போம், ஏசாயா 41:13. சீக்கிரம் முடிச்சிருக்கேன். ஏசாயா 41:13. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் ஆகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். பாருங்க, ஏன்னா தேவ கரத்தின் நிழல் நம்மளோடு இருக்கும்போது அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். அவர் நமக்கு துணையாக இருக்கும்போது என்ன பயம், நமக்கு ஒரு பயமும் கிடையாது. அதனால தான் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நீர் எனக்கு நிழலாக இருக்கிறீர், நீர் எனக்கு துணையாக இருக்கிறீர் என்று சொல்லி நாம் நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது அந்த தேவ கரத்தின் நிழல் உங்கள் மேலே விழும். பரிசுத்த ஆவியானவருடைய நிழல் உங்கள் மேலே அசைவாடும். தேவ மகிமையை நீங்கள் தரிசிப்பீங்க. ஒவ்வொரு நாளும் தேவ மகிமையை நீங்கள் தரிசிப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையாயும் நிழலாயும் அவர் இருக்கிறார். அதனால தான் ஒவ்வொரு நாளும் அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடித்து விடுறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22:2-3 வாசித்து முடித்துடுறேன். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் 2 கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது.
அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். போதும். நல்லா இந்த வசனத்தை நீங்கள் வாசிட்டீங்கல்ல. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனிகளை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானது. இனி ஒரு சாபமும் இராது. பாருங்க, இந்த நித்தியமான நிழலின் இனிமையை நம்ம எங்கே போய் அனுபவிப்போம் தெரியுமா? பரலோகத்தில் போய் அனுபவிப்போம். இந்த நித்தியமான நிழலின் இனிமையை நாம் எல்லாரும் எங்கே போய் அனுபவிப்போம்? பரலோகத்தில் போய் அனுபவிப்போம். அதனால தான் தேவ ஜனங்கள் இளைப்பாறுவதற்குரிய காலம் என்ன செய்ய, இளைப்பாறும் காலம் இனி வருகிறது என்று அங்கே சொல்கிறார். தேவ ஜனங்கள் இளைப்பாறும் காலம் இனி வருகிறது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறோம். யாரு? விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கிறோம் என்று நல்ல அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே பரலோக நிழலை நாம் வாஞ்சித்து கதற வேண்டும். ஒவ்வொரு நாளும் பரலோக நிழலை வாஞ்சித்து கதற வேண்டும். ஆண்டவரே, நான் அந்த பரலோகத்துக்கு வருவேனா? ஆண்டவரே, நான் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் பங்குள்ளவனாக இருப்பேனா? இல்லை நான் கைவிடப்படுகிற கூட்டத்தில் பங்குள்ளவனாக இருப்பேனா? நான் எதிலே இருப்பேன் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வாஞ்சித்து கதறுகிறவர்களாக பரலோகத்தை குறித்து வாஞ்சித்து கதற வேண்டும். அதை தான் யோபு சொல்கிறாரு. 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. யோபு 7:2. வேலையாள் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர பார்த்திருக்கிறது போல. போதும். பாருங்க, ஒரு வேலையாள் நிழலை வாஞ்சித்து, வேலைக்காரன் வெயிலில் வேலை செய்வான், நிழலை வாங்கிட்டு இருப்பான், எப்போ இடம் நிரப்பி உட்காரலான்னு. ஒரு கூலியாள் தன் கூலி வர பார்த்திருப்பது போல பரம வாசஸ்தலங்களை நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? உங்கள் சிந்தனை இருக்க வேண்டும். அந்த பரம வாசஸ்தலத்து மேலே தான் உங்கள் சிந்தனை. உங்கள் சிந்தனை கிறிஸ்துவாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் சிந்தனையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் அந்த பரலோகத்துக்கு போவேனா, பரலோகத்தை வாஞ்சிப்பேனா, அந்த பரலோக நிழலுக்குள்ளே நான் போவேனா அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அதனால தான் யோவான் எழுதுறார். மிக அழகாக வாசிப்போம். யோவான் எழுது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:2 எழுத. வெளிப்படுத்தின விசேஷம் 21:2. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். பாருங்க, புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் இறங்கி வர கண்டேன். இந்த தரிசனம் இருக்கணும் நமக்கு. எப்போ வாசிப்பேன், எப்போ பார்ப்பேன், என் தேவனை நான் எப்போ பார்ப்பேன், இந்த எண்ணம் தான் நமக்குள்ளே இருக்கணும். அதனால தான் நல்லா பாருங்க, உலகத்தின் நிழல்கள் எல்லாம் மாயையான நிழல்கள். இந்த உலகத்தின் நிழலை நம்பி நாம் ஒரு நாளும் ஜீவிக்கக்கூடாது. அந்த பரலோக வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். அந்த பரலோகத்துக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு தாகம் நமக்கு இருக்க வேண்டும். அதை குறித்தே எண்ணம் இருக்க வேண்டும். அதனால தான் இந்த உலக நிழல்கள் எல்லாம் ஒரு நாள் என்ன செய்யும்? அது மாயையான நிழல்கள், அது வேதனையான நிழல்கள், அது இவைகள் எல்லாம் மாறி போயிடும். நல்லா பாருங்க, யோனா என்ன செய்தான் தெரியுமா? யோனா ஆமணக்கு செடிக்கு கீழே போய் என்ன செய்தான்? அருமையாக படுத்துட்டான். அந்த நிழலில் போய் படுத்துட்டான். ஆனால் நிழல் என்றால் அது என்ன செய்யும்? நிலையற்றதுங்கிறது அந்த தீர்க்கதரிசி அறியாமல் போயிட்டான். நிழல்ங்கிறது என்னது? நிலையற்றது. அது ஒரு நேரம் என்ன ஆகிடும்? அது போய்விடும். அதனால தான் அந்த ஆமணக்கு செடி எவ்வளவு வேகமாக வளர்ந்ததோ அவ்வளவு வேகமாக அது பூச்சி அரிக்கப்பட்டு என்ன செய்தான்? அது அழிந்து போய்விட்டது என்று நாம் பார்க்கிறோம். அதனால தான் நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவகாலம் நமக்கு கொஞ்ச காலம்தான். இந்த கொஞ்ச காலத்தில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது, இந்த பூமியில் இந்த இம்மையிலே வாழும்போது மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதை தான் யோபு 8:9 சொல்கிறார். யோபுடைய ஃப்ரெண்டு சொல்கிறான், பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் நிழலே போல் இருக்கிறது. பூமியிலே நம்முடைய நாட்கள் நிழலே போல் இருக்கிறது. அதுக்கு யோபு என்ன சொல்கிறான் பாருங்க, மனிதன் நிழலை போல என் நிலை நிற்காமல் ஓடி போயிடலாம். வாசிமா
14:2 யோபு 14:2. அவன் பூவை போல பூத்து அறுப்புண்கிறான், நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி ஓடி போகிறான். போகிறான். பிரசங்கி 6:12 சாலமன் ஞானி என்ன சொல்றாரு? நிழலை போன்ற மாயையான ஜீவிய காலம், நிழலை போன்ற மாயையான ஜீவிய காலம் அப்படின்றாரு. தாவீது என்ன சொல்றாரு பாருங்க, எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது, நிலைத்திருப்போமோங்கிறது இன்னும் நம்பிக்கை இல்லை. இப்படிப்பட்ட நாட்களில், இப்படிப்பட்ட ஜீவியத்தில் நாம் நிலையற்ற இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? நிலையுள்ள தேவனாகிய அவரை, கண்மலையாகிய கிறிஸ்துவை, கிருபையின் தேவனை, அவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் அவரை பற்றி கொண்டு அவரது செட்டைகளின் நிழலுக்குள்ளாக அடைக்கலம் போகிற வேண்டும். ஏன்னா அங்கே என்ன இருக்கான்? ஆரோக்கியம் இருக்கான். அவர் செட்டைகளில் நமக்கு எங்கே கொண்டு போகுமா தெரியுமா? நித்திய வாசஸ்தலத்துக்கு அது நம்மளை கொண்டு போகும். அதுக்கு தான் பவுல் எழுதும்போது 2 கொரிந்தியர் 5:1 சொல்கிறாரு. 2 கொரிந்தியர் 5:1, கூடாரமாகிய இந்த சரீரம் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு, இதான் நம்முடைய வீடு. இது அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் உண்டு. அந்த நித்திய வீட்டின் நிழலுக்குள்ள நாம் என்ன செய்யணும்? போக வேண்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. அதனால தான் அந்த செட்டையின் நிழலுக்குள் நாம் ஒவ்வொரு நாளும் காக்கப்பட வேண்டும். தேவனுடைய செட்டை, அதுக்குள்ள ஆரோக்கியம் இருக்குது. அந்த செட்டைகளிலே நாம் ஒவ்வொரு நாளும் அந்த செட்டைகளிலே நாம் பறந்து உன்னதத்திற்கு பறந்து அவருடைய வாசஸ்தலத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார். அதனால தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை வாஞ்சிக்க வேண்டும். உங்களுடைய வாஞ்சை, உங்களுடைய தாகம் எல்லாம் எதாக இருக்க வேண்டும்? பரலோகத்தை குறித்தே இருக்க வேண்டும். இம்மை கொஞ்ச காலம், மறுமை நித்தியமானது. அது நித்தியம் நித்தியமாய் அவரோடு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம இன்னுமா ஆண்டவருடைய வார்த்தையில் வளர்க்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, அந்த அருமையான வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே, கொடுத்த வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வார்த்தையில் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் வளரத்தக்கதான கிருபையில நீங்கள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த பரலோகத்தில் காணப்படுகிற ஒரு பிள்ளைகளாக காணப்பட என் தேவன் கிருபை கொடுங்க. இதோ துதிக்கான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா புகழும் ஆண்டவரே, எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனால தகப்பனே, ஆமென்.